ஒரு கழுதைக்கு ஒரு மலை உச்சி மேல ஏறி நின்னு பார்க்கணும்னு ரொம்பவே ஆசை. அப்ப அந்த கழுதையும் இன்னைக்கு எப்படியாவது நம்மளுடைய ஆசையை நம்ம நிறைவேற்றியே ஆகணும் அப்படின்னு யோசிச்சு ரொம்ப சந்தோஷமா அந்த மலையை ஏற ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்துல அந்த கழுதையும் மலை ஏற ஏற ரொம்பவே சோர்வடைஞ்சு ரொம்பவே கஷ்டப்பட்டு நடக்க முடியாம நடந்து போய் அந்த மலையுடைய பாதி உயரத்துக்கு நடந்து போன பிறகு அந்த கழுதையும் என்னால இதுக்கு மேல முடியாது அப்படின்னு ரொம்ப சோர்ந்து போய் உட்கார்ந்துடுது. இத பார்த்த ஒரு கழுகு அந்த கழுதை கிட்ட என்னாச்சுன்னு கேக்குது. அதுக்கு அந்த கழுதையும், இந்த மலையோடைய உச்சியில ஏறி நின்னு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா என்னால பாதி தூரம் தான் போக முடிஞ்சது, இதுக்கு மேல என்னால முடியல, அதான் திரும்பவும் கீழேயே இறங்கி போயிடலான்னு இருக்கேன் அப்படின்னு சோகமா சொல்லுது. இத கேட்ட அந்த கழுகும், என்ன ஆளு நீ, இப்ப நீ இந்த மலையோட பாதி உயரத்துல இருக்க, நீ உன்னால முடியலன்னு சொல்லி இப்ப கீழே இறங்க போற தூரம் இருக்கிற அளவுக்கு தான் உன்னுடைய கனவு நிறைவேறதுக்கான தூர அளவு இருக்கும். உன்னால முடியலன்னு சொல்லி நீ கீழே இறங்கி போறதுக்கான தெம்பு உனக்கு இருக்குதுன்றப்ப ஏன் மேல ஏறப்ப அந்த தெம்பு உனக்கு இல்லைன்னு நினைக்கிற? இத கேட்ட அந்த கழுதையும், அட ஆமா இல்ல, நான் இதை யோசிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து அதோட கனவை நிறைவேற்றுது. நண்பா, நம்மள நிறைய பேர் நம்ம கனவை நோக்கி போகும்பொழுது இதுக்கு மேல என்னால முடியல, பேசாம இதெல்லாம் விட்டுட்டு பாதியிலே போயிடலாமான்னு யோசிக்கிற உங்க எல்லாருக்கும் நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். நீங்க வேணான்னு சொல்லிட்டு பாதியிலே விட்டு திரும்பி போற தூரத்தை விட உங்க கனவுக்கான தூரம் ஒன்னும் ரொம்ப தொலைவில் இல்லைன்றத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அதனால திரும்பி போற ஐடியா எல்லாம் விட்டுட்டு முயற்சி பண்ற வழியை போய் பாருங்க. இந்த குட்டி ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க.